வணக்கம். வணக்கமாக வரவேற்கிறோம். குறள் கூடு விற்கு திருவள்ளுவரின் குறள் களஞ்சியத்தில் மூழ்கி வாழ்க்கை பாடங்களை பெற வாருங்கள். இந்த வீடியோவை பார்க்க முன் லைக் அழுத்தி ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை அழுத்தி உடனடி அறிவிப்புகளை பெறுங்கள். சரி, இன்றைய குறள் பயணத்தை தொடங்குவோம். அத்தியாயம் 6. குறள்பால் அறத்துப்பால். குறள் இயல் இல்லறவியல். அதிகாரம் வாழ்க்கை துணைநலம். குறள் 51. மனைத்தக்க மாண்புடையள் ஆகித்தற்கொண்டான் வளத்தக்காள் வாழ்க்கை துணை. பொருள் இல்லறத்திற்குரிய பண்புகளுடன் பொருள் வளத்துக்குத் தக்கவாறு குடும்பம் நடத்துபவள் கணவனின் வாழ்வுக்குப் பெருந்துணை யாவாள். ஆங்கில பொருள்: She who has the excellence of home virtues, and can expend within the means of her husband, is a help in the domestic state. குறள் 52. மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனை மாட்சித் தாயினும் இல். பொருள்: நற்பண்புள்ள மனைவி அமையாத இல்வாழ்க்கை எவ்வளவு சிறப்புடையதாக இருந்தாலும் அதற்குத் தனிச்சிறப்புக் கிடையாது. ஆங்கில பொருள்: If the wife be devoid of domestic excellence, whatever other greatness be possessed, the conjugal state is nothing. குறள் 53. இல்லதென் இல்லவள் மாண்பானால் உள்ளதென் இல்லவள் மாணா கடை. பொருள்: நல்ல பண்புடைய மனைவி அமைந்த வாழ்க்கையில் எல்லாம் இருக்கும். அப்படியொரு மனைவி அமையாத வாழ்க்கையில் எதுவுமே இருக்காது. ஆங்கில பொருள்: If his wife be eminent in virtue, what does that man not possess? If she be without excellence, what does he possess? குறள் 54. பெண்ணின் பெருந்தக்க யாவுள கற்பென்னும் திண்மையுண் டாக பெறின். பொருள்: கற்பென்னும் திண்மை கொண்ட பெண்மையின் உறுதிப் பண்பை பெற்றுவிட்டால் அதைவிடப் பெருமைக்குரியது வேறு யாது. ஆங்கில பொருள்: What is more excellent than a wife, if she possess the stability of chastity? குறள் 55. தெய்வம் தொழாள் குழுனன் தொழுதெழுவாள் பெய்யென பெய்யும் மழை. பொருள்: கணவன் வாக்கினைக் கடவுள் வாக்கினை விட மேலானதாகக் கருதி அவனையே தொழுதிடும் மனைவி பெய் என ஆணையிட்டவுடன் அஞ்சி நடுங்கிப் பெய்கின்ற மழையைப் போலத் தன்னை அடிமையாக எண்ணிக் கொள்பவளாவாள். ஆங்கில பொருள்: If she, who does not worship God, but who rising worships her husband, say, "Let it rain," it will rain. குறள் 56. தற்காத்துத் தற்கொண்டாட் பேணித் தகை சான்ற சொற்காத்துச் சோர்விலாள் பெண். பொருள்: கற்பு நெறியில் தன்னையும் தன் கணவனையும் காத்துக்கொண்டு தமக்கு பெருமை சேர்க்கும் புகழையும் காப்பாற்றிக் கொள்வதில் உறுதி குலையாமல் இருப்பவள் பெண். ஆங்கில பொருள்: She is a wife who unweariedly guards herself, takes care of her husband, and preserves an unsullied fame. குறள் 57. சிறைகாக்கும் காப்பெவன் செய்யும் மகளிர் நிறைகாக்கும் காப்பே தலை. பொருள்: தம்மைத்தாமே காத்துக்கொண்டு சிறந்த பண்புடன் வாழும் மகளிரை அடிமைகளாக நடத்த எண்ணுவது அறியாமையாகும். ஆங்கில பொருள்: What avails the guard of a prison? The chief guard of a woman is her chastity. குறள் 58. பெற்றார் பெரின் பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு. பொருள்: நற்பண்பு பெற்றவனைக் கணவனாகப் பெற்றால் பெண்டிற்கு இல்வாழ்க்கையெனும் புதிய உலகம் பெருஜ் சிறப்பாக அமையும். ஆங்கில பொருள்: If women show reverence to their husbands, they will obtain great excellence in the world where the gods flourish.
குறள் 59 புகழ்புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. பொருள் புகழுக்குரிய இல்வாழ்க்கை அமையாதவர்கள் தம்மை பழித்துப் பேசுவோர் முன்பு தலை நிமிர்ந்து நடக்க முடியாமல் குன்றிப் போய் விடுவார்கள். ஆங்கில பொருள் The man whose wife seeks not the praise of chastity cannot walk with lion-like stately step before those who revile them. குறள் 60 மங்கலம் என்ப மனைமாட்சி மற்று அதன் நன்கலம் நன்மக்கட்பேறு. பொருள் குடும்பத்தின் பண்பாடுதான் இல்வாழ்க்கையின் சிறப்பு. அதற்கு மேலும் சிறப்பு நல்ல பிள்ளைகளைப் பெற்றிருப்பது. ஆங்கில பொருள் The excellence of a wife is the good of a husband, and good children are the jewels of that goodness. இன்று ஒரு குறள், நாளை ஒரு நல்ல மாற்றம். இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றி. லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மேலும் முந்தைய குறள் வீடியோக்களும் எண்டில் உள்ளது. அதை கிளிக் செய்து பார்த்து பயன்பெறுங்கள். மேலும் புதிய அப்டேட்ஸுக்காக பெல் ஐகானை அழுத்துங்கள். மீண்டும் சந்திப்போம். குறள் கூடுவில். நன்றி, வணக்கம்.